சென்னை கொளத்தூரில் உருக்கமான கடிதம் எழுதி வைத்துவிட்டு 3 பெண் பிள்ளைகளின் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மது போதைக்கு அடிமையான கணவனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண்ணிற்கு நேர்ந்தது என்ன? சென்னை கொளத்தூர் வெற்றிவேல் நகரில் வசித்து வந்தவர் பூஜா. இவருக்கு ரவிக்குமார் என்பவருடன் திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகும் நிலையில் 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். உணவு டெலிவரி பாயாக வேலை செய்து வரும் ரவிக்குமார் மதுபோதைக்கு அடிமையாக்கி அடிக்கடி பூஜாவுடன் சண்டை போட்டு வந்தார். இதனால் வெறுத்து போன பூஜா கணவரின் தொல்லை தாங்காமல் அவரது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் சமீபத்தில் மீண்டும் பூஜாவிடம் பேசி அவரை ரவிக்குமார் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஆனால் மதுபோதையும் தேவையில்லாத குடும்ப சண்டையும் தீரவே இல்லை. சம்பவத்தன்று வழக்கம் போல ரவிக்குமார் தனது ரவுஸை காட்ட பூஜா மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விபரீத முடிவெடுத்துள்ளார். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்ற நேரம் வீட்டில் யாரும் இல்லாத போது தனது துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த பிள்ளைகள் தாய் தூக்கில் சடலமாக தொங்கியதைக் கண்டு அதிர்ந்து போனார். உடனே தாத்தா பாட்டிக்கு போன் செய்தவர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் கூறி கண்ணீர் விட்டு கதறி உள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பூஜாவின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தற்கொலைக்கு முன் பூஜா எழுதி வைத்த கடிதம் ஒன்று போலீசில் சிக்கியது. அந்த கடிதத்தில், அப்பா அவரை நம்பாதீங்கப்பா, பைபிளில் பணம் வச்சிருக்கேன், பாதுகாப்பா இருங்கப்பா என எழுதி வைத்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பூஜாவின் மரணத்திற்கு தங்களது மருமகனே காரணம் என பெண்ணின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மகளை அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் ஆடுவதாக கூறி பரபரப்பு மனுவை அளித்துள்ளனர். இருப்பினும் உடற்கூராய்வு முடிவு வரும் பட்சத்திலேயே பூஜாவின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும். கொலையா தற்கொலையா என தெரிய வரும். அதுவரை போலீசாரின் விசாரணை தொடரும். எது எப்படியோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல.